Very good evening, guys. So welcome to our InfoSmite. ஸோ இன்னைக்கு லீவாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சிம்பிளான ஒரு ஸ்லைட்ஸ் தான், ஓகேவா? ஸோ சிம்பிளாக பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் த டாபிக் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் இஸ் டுடேஸ் அஜெண்டா இஸ் சிஎஸ்எஸ் ஷேடோஸ். ஸோ நேற்று ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அதில் பாக்ஸ் ஷேடோன்னு ஒன்று பார்த்தோம். நான் அதை விடுங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதோட சின்ன டெஃபினிஷனாக இங்கே பார்க்குறோம், ஓகேவா? ஓகே, எல்லாம் செட்டில் தான் தானே? எனி இஷ்யூஸ் இருக்கா? ரைட், ஓகே ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் சச்சுக்குமார் ரெக்கார்டிங்ஸ்லாம் சரியா இல்லைன்னு சொன்னீங்களா? எதுவும் இல்லைன்னீங்களா? நான் இந்த லீவில் அப்லோட் ஆகிடுமா? ஸோ மேபி சண்டே நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வராதவங்களும் இந்த இன்னைக்குள்ள ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ரைட், ஓகே. சிஎஸ்எஸ் ஷேடோ. ஸோ இந்த ஷேடோ என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஆர்எல்ஸ் ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஓகேவா? இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்க்கறது தான் ஷேடோ. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும்ல. ஸோ எடிட்டிங் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம சிம்பிளாக இன்ஷாட்டில் ஏதாவது எடிட் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிகிற விஷயம் தானே. ஸோ அதுதான் இங்கே சிஎஸ்எஸ்லையும் நடக்க போகுது, ஓகேவா? ஸோ த shadow effect properties CSS is used to add text and images shadow in HTML documents. ஸோ பின்னாடி அதோட சின்ன லேயரை காமிக்கிறது தான், ஒரு கலர் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ நேற்று என்ன அந்த பாக்ஸ் ஷேடோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் பின்னாடி ஹவர் பண்ணும்போது, அதாவது ஆரோவை மேலே வைக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்பேஸ், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு டெக்கரேஷன் வியூ தான், ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் இது ரெடி ஆச்சு. ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று இமேஜுக்கு பின்னாடியும் ஒரு பட்டன் பின்னாடியும் வைக்கிறது, அண்ட் தென் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வைக்கிறது. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதான். ஸோ த CSS text shadow property is used to display the text with shadow. This property holds the pixel length, breadth and width of the shadow and the color of the shadow, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, லைக் இந்த டெக்ஸ்ட்டும் ஷேடோவும் இருக்குது, இதுக்கு பின்னாடி தான் அதோட பிளாக் டெப்த் ஆஃப் ஷேடோ விழப்போகுது, ஓகேவா? ஸோ இதையே நம்ம கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்டரோட பிக்சலை கனெக்ட் பண்ணி பின்னாடி லேஸாக அப்பியர் பண்ணி ஏதாவது ஒரு கலரை இன்ஜெக்ட் பண்ணால் போதும், அது நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைலில் ஷேடோ மாதிரி நம்ம பாயிண்ட் ஆஃப் நேக்கடைக்கு வியூ ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை எதை வச்சு சின்டாக்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஸ்டைஃபன் ஷேடோ கோலன், இதில் இந்த ஒரு 3 பிக்சலை விட்டுருங்க, ஓகேவா? 2 பிக்சல் தான், ஓகேவா? 3 பிக்சல் அண்ட் தென் கிரீன், ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 அண்ட் செகண்ட் 3 எதை கன்சிடர் பண்ணுதுன்னா, நம்ம அங்கே பேடிங்க்கும் படித்தோம் தெரியுமா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இது லெஃப்ட் டு ரைட் கன்சிடர் ஆகுது, இது டாப் அண்ட் பாட்டம் கன்சிடர் ஆகும். அதாவது லெஃப்ட் டு ரைட்னா இந்த டீலேருந்து இந்த டபிள்யூ வர உள்ள இங்கே லெஃப்ட், இது ரைட், ஓகேவா? அண்ட் தென் டாப் ரைட்னா இந்த மேலே உள்ள டீக்கு மேலே உள்ள லெட்டர்ஸ்க்கும் அண்ட் தென் டீக்கு கீழே உள்ள முடிகிற லெட்டர்ஸ், இந்த லைன் ஃபுல்லாக. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸை பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஓவராலாக ஈக்கு மேலே, எக்ஸ்க்கு மேலே, டீக்கு மேலே, அந்த ஸ்பேஸ்க்கு மேலே அண்ட் தென் எஸ்க்கு மேலே, அதெல்லாம் சொல்கிறது தான் டாப்பு. அதுக்கு கீழே சொல்கிறது பாட்டம், அண்ட் டீக்கு லெஃப்ட்டு, ஈக்கு லெஃப்ட்டு, எக்ஸ்க்கு லெஃப்ட், இதெல்லாம் லெஃப்ட். ஸோ அண்ட் தென் சேம் அதே மாதிரி ரைட். இது எப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு ஆர்டர் ஆகி நம்ம கொஞ்சம் பிக்சலை நவுட்டும் போது இந்த டெக்ஸ்ட் ஷேடோங்கிற டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே 1 இன்ச் நவுண்டு போகும், ஓகேவா? நவுண்டு போகும்போது நம்மளுக்கு அது லைட் கலருக்கு ஷேடோவாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கலர் நம்ம க்ரீன் கொடுத்துருக்கனால க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த சின்டாக்ஸோட டெஃபினிஷன். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். அந்த அக்கா. ஸோ இங்கே பாடியில் H1 இன்ஃபோஸ்மைட்னு கொடுத்துருக்கோம். அந்த H1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், லைக் டெக்ஸ்ட் ஸ்டைஃபன் ஷேடோ. ஸோ 2 பிக்சல், அதாவது ஃபஸ்ட் இது லெஃப்ட் ரைட்டும் அண்ட் தென் டாப் பாட்டம். ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, கிரே கலரில் அந்த பின்னாடி இருக்கிற அந்த கிரே லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் தான் ஷேடோவாக 1 இன்ச்சு, அதாவது 2 பிக்சலுக்கு இப்படி நவுண்டு வந்திருக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாம். ஸோ அது நம்ம ஓவரால் வியூக்கு இன்ஃபோஸ்மைட் எப்படி தெரியுதுன்னா, அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி. ஸோ 2 பிக்சல் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நவுண்ட் இருக்கு, அண்ட் தென் அதே மாதிரி டாப்ல இருந்து கீழே 2 பிக்சலுக்கு நவுண்ட் இருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ இருக்கிற பிளேஸை விட்டு 2 பிக்சல் நவுண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு.
அதே மாதிரி இங்கே லெஃப்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சலை விட்டு 2 பிக்சல் நான் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால எல்லாமே அப்படி போய் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு ஷேடோ வியூ பாயிண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோ. ஓகேவா? இதுலேயே ஒவ்வொரு க்ரீன் லேயர் ஒவ்வொரு நம்மளுக்கு பிடிச்ச கலரை ஆட் பண்ணுறது தான் இந்த 2 பிக்சலை வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மூணாவதாக உள்ள பிக்சல், அதாவது பிளர் எஃபெக்ட். ஸோ ஒரு பிளரியாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி டைத்துக்கு தான் இந்த 3rd பிக்சலை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிக்சல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிக்சல் லெஃப்ட் ரைட்டிங் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நவுண்டுக்கும், அண்ட் தென் செகண்ட் 2 பிக்சல் வந்துட்டு டாப் அண்ட் டவுனை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்கும். அண்ட் தென் 3rd பிக்சல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நவுட்ன அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதாவது 2 பிக்சலுக்கு நவுட்டி இருக்கோம்ல, அதை வந்து பிளர் பண்ணி என்ன கலரில் கொடுக்குமோ அது ஃபுல்லாக பிளரியாக தெரியும். அவ்வளோதான், சிம்பிளாக. அது 5 பிக்சல்னா அந்த பிளரோட ஃபார்ம் வந்து 5 பிக்சலுக்கு பிரெத் ஆகி நம்ம கண்ணுக்கு வியூ ஆகும். இன்கேஸ் 15 ஆர்எஸ் 45 பிக்சல் கொடுத்தோன்னு வையேன், ஓவராலாக இது ஃபுல்லாக பிளர் ஆகும். 45 பிக்சலுக்குலாம் இந்த லைன் ஃபுல்லாகவே பிளர் ஆகிருக்கும். அது ரொம்ப தெரியாது, பட் நம்ம கோடிங்கில் ஒரு டெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 3rd பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டெக்ஸ்ட் பிக்சலுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறோம்? பிளருக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் அதே கான்செப்டில் ஓவராலாக டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலருக்கு பிங்க்குன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் பிளர் பண்ணி அதோட ஷேடோ வந்து ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். அது ஒரு கான்செப்ட். ஸோ கலர் பிங்க், டெக்ஸ்ட் ஷேடோ 2 பிக்சல் 4 பிக்சலுக்கு பிரிச்சிருக்காங்க. அந்த நீங்கள் பிக்சலை இங்கே பிளருக்கு வந்து குறைக்க இங்கேயும் அது சின்னதாக பிளர் ஆகும். கூட்ட ஓவராலாக அப்படி கூடி இவ்வளோ பெரிய பிளர் கூட ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பிக்சல் கணக்கு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா ரெட் நியான் க்ளோ ஷேடோ. ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு டாப் பாட்டம் அண்ட் லெஃப்ட் ரைட் இந்த 2 0ன்னு கொடுத்தோன்னு வையேன், அது வந்து டபுள் லேயராக மாறிடும். ஓகேவா? அந்த பிக்சலுக்கு மேலே இருந்த உள்ள டெக்ஸ்ட்டை தானே நம்ம வந்து கீழே இறக்குறோம். லைக் இப்போ இந்த ஹச் இருக்குது அப்படின்னா 2 பிக்சலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் நான் வந்து 2 பிக்சல் வரும். அதுமாதிரி ஹைட்டு மேலே உள்ள ஹச்லேருந்து கொஞ்சம் கீழே வரும். ஸோ இந்த இடத்துல ஹச் வந்து ஃபார்ம் ஆகும்போது தான் நமக்கு அது ஷேடோவாக தெரியும். பட் இன்கேஸ் 0 கொடுத்தா அது மேலேயே தான் இருக்கும். அது மேலேயே கொடுத்து ஒரு பிளருக்கு உண்டான ஒரு பிக்சலையும் கொடுத்து ஒரு கலரையும் கொடுத்தா அது வந்து போல்டாக மாறிடும். லைக் புரியுதா? ஹச் எல்லாமே எப்படி மாறி இருக்குன்னு. இது ஒரு டைப். இல்லை அதை சுற்றி உள்ள ஒரு பிளர்னஸ் வந்துருக்கு பார்த்தியா ஹச்சுக்கு நேராக. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோவில் இன்னொரு டைப். ஓகேவா? இது நியான் க்ளோ ஷேடோன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட் மேலேயே வியூ ஆகணும். நம்ம இவ்வளோ நேரம் ஷேடோ மேலே பிளர் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து டெக்ஸ்ட் மேலே பிளர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அண்ட் தென் மல்டிபிள் ஷேடோஸ், அதாவது ஒரே கலரும் கொடுத்தேன் அண்ட் தென் அதுக்கு மேலே இன்னொரு கலர். புரியுதா? முதல் 2த்துக்கு உண்டான லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் 0 கொடுத்து அண்ட் பிளருக்கு 3 பிக்சல் கொடுத்து அந்த ரெட்டுன்னு கொடுத்துட்டு கமா போட்டு திரும்ப அதே இதை பிளரை கொஞ்சம் கூட்டி வேற கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அது பார்க்க சில டைம் அக்லியாக இருக்கும், சில டைம் கிளியராக இருக்கும். அது நம்மளோட விஷோட டிசைன். ஸோ இதுவும் ஒரு க்ளோ ஷேடோ தான், பட் 2ஆ க்ளோ ஆயிருக்கு. சாரி, ஓகே, ரெட் அண்ட் ப்ளூ நியான் க்ளோ ஷேடோ. ஸோ 2ஆ இது பண்ணுறதுனால மல்டிபிள் ஷேடோஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா பார்டர் அரவுண்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பார்டர் அரவுண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு பார்டர் லைன் மாதிரி அப்ளை ஆகுது. நீங்கள் டிராயிங்லாம் படிச்சிருந்தீங்கன்னா மேபி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வந்து சின்ன பிள்ளைலாம் கூட வரைஞ்சிருப்போம். ஒரு இமேஜ் மேலே கலர் கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிருக்கும் லேசாக சின்ன கலர். அதை மேட்ச் பண்ணதுக்கு ஒரு பிளாக் மார்க்கரோ இல்லை பிளாக் ஸ்கெட்சோ வச்சுட்டு அதை அந்த ஆர்ட்டை சுற்றி போட்டு விடுவோம். அவுட்லைன் போடுறேன் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே உள்ள இந்த பிளாக் லைனை தான் சொல்கிறான். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே ஒரே சின்டாக்ஸ் மட்டும்தான். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு -1 பிக்சல் அண்ட் 0 பிக்சல் அண்ட் தென் 0 1. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். புரியுதா? ஸோ இந்த ரெண்டையும் இது ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. நம்ம ட்ரையலில் பார்க்கும்போது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி. ஸோ பட் ஒரு இதுலேயும் 1 பிக்சல் 0 பிக்சல் இருக்கணும், 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ -1 0 பிளாக், 0 1 பிளாக், 1 0 பிளாக் அண்ட் 0 1 -1 பிளாக். ஸோ அந்த பிளாக்குங்கிற கலர் தான் அப்ளை ஆயிருக்கு. ஒயிட்லாம் கொடுத்தா ஒன்றும் தெரியாது, மேபி ரெட்டு கொடுத்தாலும் லைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஷேடோ பட்டன். ஓகே, ஸோ இதுவரை பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருக்கா?
இது எப்படி மாற்றணும் வச்சோன்னு டெக்ஸ்ட் ஷேடோ சச்சுக்குமார் ஓகே ரைட். மலையரசன் சூப்பராக மலையரசன் அறுபடி இஎம்ஜி நல்லா இருந்துச்சுல்ல. ரைட் ஓகே சரி. ஷேடோ பட்டன்ஸ் ஷேடோ பட்டன்ஸ் கரெக்டாக தான் சொல்லணும். லைக் ஓகே இது என்னன்னா நான் சொன்னோம்ல ஹவர் அந்த கான்செப்ட் தான். ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ படித்ததை வச்சு அதில் ஜஸ்ட் ஹவர்னு ஆட் பண்ணிட்டா போதும். இப்படி ஆரோ வைக்கும் போது பேக்ரவுண்டில் இது வரும். ஸோ இதில் எப்படி பேக்கில் வந்துட்டு ஷேடோ வந்திருக்கு, பட் இதில் இல்லை. பட் நான் இதில் கொண்டு ஆரோ வச்சேன்னா இந்த மாதிரி ஷேடோ அதுலேயும் அப்ளை ஆகும். ஸோ அது எப்படின்னா இந்த கோடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷேடோ பட்டன் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் 2 பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் வந்து சிம்பிளாக நம்ம கொடுத்த டெக்லைன். இந்த RGBAனா ஒரே கலர் தான், பட் இங்கே சிம்பிளாக வந்து அந்த அந்த டிகிரியில் நான் சொல்லியிருக்கோம்ல விசுவல் ஆரோ வச்சோடனே எல்லாம் டிஜிட் வைஸில் ஒன்று அந்த கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 0 அண்ட் தென் 8 பிக்சல் அண்ட் தென் 16 பிக்சல் அண்ட் தென் திரும்பவும் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வருது ஒரு பிளர், இன்னொரு பிளரும் ஆட் பண்ணி பட் அது 0ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல, சிம்பிளாக விட்டாலும் அது அப்படிதான். பட் ஒரு லுக் வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிளாக் லுக் வந்து ஒயிட் பேஜுக்கு நல்ல லுக்கபிளாக தெரியணும்காண்டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெண்டு இது ஒரு அதாவது இது ஃபுல்லாக வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துரும். ஓகேவா? அண்ட் தென் இது ஃபுல்லாக டாப் பாட்டம்னு எடுத்துரும். ஸோ புரியுதா? இதில் வந்துட்டு லேஸாக ஒரு லேயர் இங்கே வந்திருக்கா, இங்கே டார்க்காக இருக்கும், ஆனால் மேலே அவ்வளோவா இருக்காது, பட் இந்த ஏரியாவில் இருக்கும். அதுதான் இதோட கணக்கு. ஸோ 6 பிக்சல் இங்கே கம்மியாக, 20 பிக்சல் இங்கே இருக்கும். இது வந்துட்டு 16 பிக்சல் அண்ட் தென் இது 8 பிக்சல் அந்த கணக்கு வரும். ஓகேவா? அண்ட் தென் ஹவருக்கு ஜஸ்ட்டு கோலன் ஹவர்னு கொடுத்துட்டு அதே நாளும் கொடுங்க, இல்லை வேறு நாளும் கொடுங்க. ஜஸ்ட்டு ஹவர் பண்ணிட்டா போதும். இந்த பட்டன் லுக்கோட டிசைன் நம்ம ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஷேடோவாக வரும். அவ்வளோதான் இது. ஓகேவா? இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அண்ட் தென் இதுவரை பார்த்தது எல்லாம் டெக்ஸ்ட்டுக்கு பட்டன்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு பாக்ஸுக்கு என்ன, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. டெக்ஸ்ட் ஷேடோன்னு கொடுத்த இடத்துல பாக்ஸ் டைப் அண்ட் ஷேடோன்னு கொடுப்போம். இட் இஸ் யூஸ்ட் டு அப்ளை 1 or more shadows to an element. ஸோ ஒரு பாக்ஸுக்கு அந்த எலமெண்ட்னா ஒரு பாக்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் தென் HTML டேகிங் கூட சொல்லலாம். இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் யூஸ் you only specify horizontal and vertical shadow. The default color of the shadow is the current text color. ஸோ ஒரு நம்ம ஃபஸ்ட்டே டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, அது என்ன கலரில் இருக்கோ அதுதான் டிஃபால்ட்டாக உள்ள கரண்ட் டெக்ஸ்ட் கலர்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாகவும் நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும், சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு H1 கொடுத்துருக்காங்க, ஒரு டிவ்ல என்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த டிவோட வித் ஹைட். இப்போ புரியுதா? வித் ஹைட்னு ஒரு பாக்ஸுக்கு வருதா? ஸோ அந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட் தான் நம்ம அங்கே பேச போகிறோம். ஸோ பேடிங் 115 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் கோரல் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு இந்த 10 பிக்சல், இந்த 10 பிக்சல் எப்படி வந்திருக்கு பார்த்தியா? இது ஃபுல்லாக 10, இது ஃபுல்லாக 10. லேசாக அங்கே வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்னா அதாவது கொஞ்சம் தெரியும் எங்கெங்க மாறி இருக்கு. பட் பாக்ஸில் இதுக்கு பின்னாடி விழுந்திருக்கு, பட் நம்ம நேட்டிவ் வியூக்கு இவ்வளோதான் தெரியும். ஸோ தூரத்துலேருந்து ஒரு லுக்காக பார்க்கும்போது ஒரு எஃபெக்டிவான ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். பட் டிஃபால்ட்டாக நம்ம இங்கே கலர் கொடுக்கலனாலே அது பிளாக் எடுத்துக்கிட்டு பார்த்தியா? அதுதான். ஓகேயா? ஸோ இது பாக்ஸ் ஷேடோவோட ஒரு சின்ன டெமோ. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ பாரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வித் ஹைட்டு பேடிங்கு பேக்ரவுண்ட் கலர் இது ஸ்கை ப்ளூ, இதுக்கு லைட் கலர் தான் லைட் ப்ளூனே இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிளரான ஒரு கான்செப்டுக்கு 5 பிக்சல் அண்ட் தென் லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டமுக்கு 10 லைட் ப்ளூ கொடுக்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் ஷேடோ. ஸோ இங்கே வந்து ஒரு கலர் மெர்ஜிங்கான கான்செப்ட் ரன் ஆகுது பார்த்தியா? ஒரு கலர் மெர்ஜிங் இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்கறதுக்கு ஒரு ஷேடோ மாதிரி வியூ ஆகும் நம்ம கண்ணுக்கோ இல்லை எல்லார் கண்ணுக்குமே. அந்த கலர் கான்செப்டுக்குன்னு ஒரு சின்ன செஷன் மாதிரி இருக்குது. அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நம்ம ரியாக்டோ இல்லை பூட் ஸ்டாப் படிப்போம், அந்த CSS முடியும் பூட் ஸ்டாப் வரும்போது கண்டிப்பாக அந்த கான்செப்ட் நான் சொல்லுவேன். ஓகேவா? கலரை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா. ஒரு மெர்ஜிங் சார்ட் ஆஃப் கலரில் தான் வெப்சைட்டே ரன் ஆகும், இதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லியிருக்கேனா? யாருக்கா ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி இல்லை, சம்மந்தா டைலாக் சொல்லிட்டான் மேபின்னு. சரி ஓகே ஓகே. செட் த ஸ்ப்ரெட் ரேடியஸ் ஆஃப் ஷேடோ. ஸோ இருக்கிற
இடத்த வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த கான்செப்ட். ஸோ சிம்பிளாக பார்க்கணும்னா அதே தான். 10 பிக்சல் 10 பிக்சல் பிறகு 5 பிக்சல். இப்போ இந்த 12 பிக்சல் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட் ரேடியஸ் ஆகிருக்கு, அதாவது ரேடியஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தா 12 பிக்சல்னு கணக்காயிட்டு. புரியுதா, அந்த கான்செப்ட் தான். So the spread parameter defines the spread radius. A positive value increases the size of a shadow. A negative value decreases the size of the shadow. ஸோ பாசிட்டிவாக நீ கொடுத்தா அப்படின்னா அது பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும் அதோட சைஸ். நெகட்டிவ் வேல்யூஸில் கொடுத்தா நெகட்டிவாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் -10 அண்ட் +10 கொடுத்தா இங்கே -10லேருந்து +12 இது பண்ணும்போது அது கூட கொஞ்சம் மைனஸ் ஆகும். அதே ப்ளஸ் ஆகும்போது கூட ப்ளஸ் ஆகி 22 அந்த கான்செப்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ் ஆகாது. ஓகேவா, பட் இதுவரை பார்த்ததெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது ஸ்ப்ரெட் ரேடியஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்செர்ட் பேராமீட்டர், அதாவது ஒரு பாக்ஸுக்கு இப்படி மட்டும் ஒரு மார்ஜின் லேயர் மாதிரி மட்டும் ஒரு கலர் கொடுக்கணும். அது கலர் மாதிரி நம்ம கணக்கு தெரியுது, பட் அதுவும் ஷேடோ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான், 10 பிக்சல் லெஃப்ட் ரைட், 10 பிக்சல் டாப் பாட்டம், 5 பிக்சல் ஃபார் பிளர் அண்ட் ப்ளூ கலர்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இன்செர்ட்னு ஆட் பண்ணி இந்த இன்செர்ட் தான் இந்த கார்னரை மட்டும் பாக்ஸுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். அதாவது இந்த சைடு அப்ளை பண்ணாது, வெளியே ஷேடோ போகாமல் பாக்ஸ் மேலேயே அப்ளை ஆகும். ஓகேவா, ஸோ இது இன்செர்ட் கான்செப்ட். ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் வியூ பண்ணிக்கிட்டாலே போதும், உங்கள் மைண்ட் செட்டுக்கு இருந்தால் ஓகே. பட் இப்படிலாம் கான்செப்ட் இருக்குன்னு வேணால் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, இன்செர்ட் அண்ட் தென் ஸ்ப்ரெட் ரேடியஸ் இந்த மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா ஆட் மல்டிபிள் ஷேடோ. இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது ஒரு மாதிரி குழம்புற மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் பிளர் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஷேடோ, ஃபஸ்ட்டு ஷேடோ ப்ளூ, அதனால இங்கே ஒரு ப்ளூ லேயர் அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா, இங்கே ப்ளூ லேயர் ஃபஸ்ட்டு வந்துருக்கு. அண்ட் தென் ரெட் அதே 10 ஸோ ரெட் அண்ட் தென் க்ரீன் ஃபார் க்ரீன். ஸோ 3 லேயரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஷேடோவாக வந்து இருக்கும். பட் தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ ஒரு டைரி மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது பேர் ஷேடோன்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க சிஎஸ்எஸ். பட் நம்ம என் கண்ணுக்குலாம் ஒரு டைரி பேஜோட லாங் பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கலரும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே தானே. நான் ரொம்ப ஸ்லைடை ஸ்பீடாக தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு எதுவும் டவுட்ஸ்னா டக்குன்னு கேளுங்க. ஓகேவா, அண்ட் தென் மல்டிபிள் ஷேடோஸ் வித் பிளர். ஸோ எக்ஸ்ட்ரா பிக்சல் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டா போதும், அது பிளர் தான் மாறும். ஸோ 8 பிக்சல் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே க்ரீனு ரெட்டு ப்ளூக்கும் 8 பிக்சல். ஸோ அதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். பட் ஷேடோ மாதிரி லேஸாக ஷேடோ மாதிரி லேஸாக பிளர் ஆகிருக்கும். அவ்வளோதான், தெரியுதா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம இனி ப்ராக்டிஸில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுவும் பாக்ஸ் ஷேடோட டெக்ஸ்ட் ஷேடோட சிம்பிளான கான்செப்ட். நேற்று பார்த்தது இப்போ புரிஞ்சுட்டா எதுக்கு அவ்வளோ 0 இதெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னு. இதுதான். ஸோ எனி டவுட்ஸ் இருக்கா? எனிவன் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், திரும்ப நடத்துகிறேன். ஆர்எல்ஸ் ஓகே ஜீவக் ஓகே. மலேஸ்ரீ இன்ஃபேன் ஹசினா அனப்பா இன்னைக்கு இல்லையோ? ரைட், ஓகேடா. சரி, நான் இது ஷேர் பண்ணுறேன், விஷுவலாக ஷேர் பண்ணி நம்ம ஸ்பீடாக கோட் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே. இன்னைக்கு ஷேடோஸ் தானே பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ நான் எப்படி டெய்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் கிரியேட் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து நீங்கள் நாளைக்கு பண்ண போகிற ப்ராஜெக்ட் இன்றைக்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஓகேவா, ஸோ இன்கேஸ் நீங்கள் ரியாக்ட்லாம் படிக்கும் போதும் சரி, பேக்எண்ட் எல்லாமே வரும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போனால் பேக்குள்ள எல்லாம் வச்சுட்டு போவீங்களே, அந்த ப்ரொசீஜரான ஒரு ஆர்டர் டைம் டேபிள் படி எடுப்பீங்களே, அந்த கான்செப்ட் படி இது யூஸ் ஆகும். ஓகேவா, ஓகே. அண்ட் தென் சிஎஸ்எஸ் இன் பிட்வீனில் இந்த கோடெல்லாம் இப்போ நான் பார்க்கணும், நீங்கள் பண்ண கோடெல்லாம்
நான் வியூ ஆகணுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டாக பண்ணுறீங்க, பட் நான் பார்க்கணும் லைக் அப்படி பண்ணணுங்கிற கான்செப்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் லேப் வாங்கி தான் நான் பார்க்க முடியும், அதுக்கு நான் நேரில் வரணும். ஸோ ஆன்லைன்லேயே நான் வியூ பண்ணுறதுக்கு கிட்டப்னு ஒரு இது உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டப் ஓகேவா? ஸோ இந்த இருக்கலாம், இதில் வந்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க ஓகேவா, அதாவது நீ கோடெல்லாம் உள்ளே போடுறதுக்கு உண்டான இடம். ஸோ உங்களாம் ட்ரஸ்டட் பை வேர்ல்ட்ஸ் லீடிங் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க, சரியா? ஸோ நீ வந்து ரெபாசிட்டரியில் உன் கோடை போட்டுட்டு அந்த லிங்கை மட்டும் என்னை ஷேர் பண்ண, ஏன்னா இப்படி அழகாக விஷுவலில் இப்படி ஓப்பன் பண்ணி நான் பார்த்துப்பேன் உன்னோட கோடை. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜராக சின்னதாக ஒரு ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு ஆகும். அது என்னென்ன ப்ரொசீஜர், அது எப்படி ரன் ஆகுது எல்லாம், அந்த கான்செப்ட்ஸ்லாம் வர கிளாஸஸில் பார்ப்போம். சிஎஸ்எஸ் பிட்வீன்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா. சப்போஸ் நான் வந்து சிஎஸ்எஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது நோட்டில் எங்கேயாவது ஒரு சர்க்கிள் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்துங்க ஓகேவா. சரி ரைட் ஓகே, இப்போது நம்ம கோடு போடலாம். ஸோ நான் இண்டெக்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாபிக் அந்த ஷேடோஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். என்ன கொடுக்கலாம், ஓகே. பாடியில் வந்துட்டு ஒரு H1, அங்கே இன்ஃபோஸ்மைட்டுன்னு இருந்துச்சு கரெக்டாக. ஸோ இன்ஃபோஸ்மைட், ஸோ இன்ஃபோஸ்மைட்டில் வந்து நான் லைன்லேயே வந்து ஸ்டைல் பண்ணுறேன் நான் உங்களுக்கு, ஏன் அங்கே போயிட்டு வரோம் வந்துட்டு. H1 வந்து டெக்ஸ்ட் பார்டர், சாரி டெக்ஸ்ட் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோவில் 2 பிக்சல் லெஃப்ட் டு ரைட், 2 பிக்சல் டாப் பாட்டம் வித் கலர் வந்து கிரே. ரன் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா வந்துட்டா அவுட்புட், ஓகே. அண்ட் தென் இதுக்கு வர ஒரு பிளர்ரை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதில் H1 வந்துட்டு குமரன் ஓகேவா. ஸோ H2 இருக்கும், H2 வந்துட்டு ஷேடோவில் 2 பிக்சல் and then 3 pixel blur with gray. தெரியுதா, இதுவும் கிரே தான், இதுவும் கிரே தான், பட் பிளர் ஆனோடனே எப்படி இருக்கு பார்த்தியா. இப்போ என்னன்னா நான் இதை கூட்டி பார்க்குறேன், லைக் 42ன்னு கொடுக்கேன், அந்த டெக்ஸ்ட்டு டாப் டு டாப்ல இருந்து கீழே இறங்கிட்டு பார்த்தியா. வெயிட் இதை பார்த்தியா, டாப்ல இருந்து கீழே இறங்கிட்டு, ஆனால் லைட்டாக வந்திருக்கு. பட் நான் இதை மவுஸ் வச்சு கனெக்ட் பண்ணாலும் அது இங்கே தான் டெக்ஸ்டாக இருக்குது, இதை என்னால் பண்ணவே முடியல பார்த்தியா. தெரியுதா, மேலே தான் அது எடுத்துக்குது. ஸோ 42 பிக்சல்ங்கும் போது டாப்ல இருந்து 42 பிக்சலுக்கு இறங்கியிருக்கு ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே நான் வந்துட்டு 29 கொடுக்கேன், கொஞ்சம் நிறையவே கொடுக்குமா. ஸோ புரியுதா, லெஃப்ட் டு ரைட்லேருந்து நவுண்ட் இருக்கு பிக்சல். ஸோ இதுதான் லெஃப்ட் ரைட்டுக்குள்ளான கான்செப்ட், ரைட் ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் கலர் கொடுத்து பிளர் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ ஒரு போல்டு அந்த பார்டராக உள்ளது ஒன்று பார்த்தோம் பற்றி, அந்த -1 இதெல்லாம் அது ஒன்ஸ் பார்த்தோம் ஓகேவா. ஸோ சேம் H2ல வந்துட்டு எல்லாத்துக்கும் பிஆர் கொடுக்குமா, அப்பதான் கொஞ்சம் கேப் இருக்கும். H2ல வந்து 7 ஓகே. நான் சேம் H2க்குள்ளேயே நடந்துருமோ, ஸோ இது கிளாஸாக வச்சுருமா, கிளாஸ் H2 டாட் H2ல H2ல இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைக் டெக்ஸ்ட் ஷேடோவை பார்டர் மட்டும் அதுக்கு முதல் கலர் கொடுப்போம். கலர் வந்துட்டு ஒயிட்டில் கொடுப்போம், அப்போ தான் ஒன்றும் வியூ ஆகாதில்ல. சரவணன் வந்து ஒயிட்டில் இருக்காப்புல ஓகேவா.
இப்போ அதுக்கு மேலே அந்த பிளாக் கலர் பார்டர் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ டெக்ஸ்ட் ஷேடோ. ஓகே, ஏன் கலர் வரல என்னன்னு தெரியலையே. சரி, -1 பிக்சல். ஓ இப்போ நான் பண்ண எரரை கண்டுபிடிங்க. செமிகோலன் எக்ஸ்பெக்டட்னு வந்திருக்கு பார்த்தியா. ஸோ நான் இந்த லைனில் கொடுக்காதனால இதெல்லாம் ஒயிட்டில் இருக்குது. அப்போவே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு எரர் பண்ணுறீங்க. விஷுவல்னால இங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிட்டு, பட் நீங்கள் என் ஃபியூச்சரில் ஏதாவது கம்பெனிக்கு எக்ஸாம் எழுதும் போது விஷுவலில் பண்ண சொல்ல மாட்டான். இப்படிலாம் எரர் வாயிலே வந்து நம்ம கண்ணில் பட்டுருண்டு. அதனால தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் ஆஸ் அ டெவலப்பராக நம்ம போயிட்டோம் அப்படின்னா விஷுவலில் புகுந்து விளாடலாம். ஓகேவா, நீ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற வரை இந்த செமிகோலன்லாம் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, தென் -1 பிக்சல் 0 பிளாக், தென் கமா போட்டு 0 1 பிக்சல் பிளாக், திரும்ப கமா போட்டு 1 பிக்சல் 0 பிளாக், திரும்ப கமா போட்டு -1 0 -1 பிக்சல் பிளாக். ஸோ அதை சுற்றி ஒரு பார்டர் லைன் பிளாக் வந்திருக்கு பார்த்தியா. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ப்ரொசீஜரை மாற்றி பார்த்தா எதுவும் நடக்கான்னு பார்க்க நினச்சோம் கரெக்டாக. ஸோ அந்த பொசிஷன்லாம் சும்மா இடக்கு முடக்கா வச்சு பார்ப்போமே. நான் ஃபஸ்ட்டே வந்து மைனஸை டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஓகேவா, என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கல, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வலாக ஒரு 2 -1 வரணும், 2 மீதியில் 2 -1 வரணும், 2 இதில் 1+ வரணும். அதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு இது விட்டு விட்டு 4 எழுதிட்டீங்க. எந்த பொசிஷனில் எழுதினாலும் அது இங்கே வியூ ஆகுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேவா, ஸோ ரைட். ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட், பார்டர் ஆன் டெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த பட்டனை ஹவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை பார்க்கலாம். ஸோ ஒரு பட்டனை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, பட்டனில் வந்துட்டு கிளிக் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ தென் பட்டனில் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹவர் பண்ணால் தான் அந்த பேக்ரவுண்ட். ஸோ இங்கே போல ஹவர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட் கலர் ஷேடோ கொடுக்குறேன். இதில் வந்து என்ன நடக்கும்னா, பட்டன்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். நீ இதில் டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த கிளிக்கு மட்டும்தான் ஒரு செக்மெண்ட்டாக மாறுமே தவிர அது வந்துட்டு ஒரு பட்டனாகவே கன்சிடர் ஆகாது. கரெக்டாக. ஸோ பட்டனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்பிளே லைன் ஏதாவது கொடுத்து தான் மாறணும். கரெக்டு தானே. ஸோ அது என்ன கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பார்டர் நன்னாக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே சிம்பிளாக இப்படி வந்திருக்கு. ஓகேவா, இது லேசாக ஆல்ரெடி ஹவர் ஆகுது, பட் இதுக்கு ஹவர் கொடுத்தனால ஹவர் ஆகுது. இதுக்கு பின்னாடி மட்டும் ஒரு கலர் வந்தால் போகும். ஓகேவா, ஸோ ஓகே. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுக்கக்கூடாது. இது வந்து பட்டன்னால பாக்ஸ் ஷேடோ வரும். பாக்ஸ் ஷேடோவில் 0 12 பிக்சல், ஒரு 13 பிக்சல் அண்ட் 0. ஸோ இதெல்லாம் இதுவும் 0 கொடுக்கணுங்களா, புரியுதா? இது டாப் பாட்டம், சாரி இது டாப் பாட்டம், இது லெஃப்ட் டு ரைட், அண்ட் தென் இது ஒரு பிளர், இது ஒரு பிளர். ஓகேவா, ஸோ கலர் வந்துட்டு நம்ம ஸ்லைடில் வந்து RGB வைஸ் இருந்துச்சு கரெக்டாக. நம்மளும் அதே கான்செப்டில் கொடுப்போம், RGB A. வா, இல்லைனாலும் சிம்பிளாக ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டு ஆரோ வச்சு பார்ப்போம் வருதானு. வரலையோ கலர் 0,0,0.2 ரெண்டாக இருக்குது. கலர் ஜென்ரேட் ஆகிருக்கு, பிளாக் கலர் தான். இதை நம்ம வேணால் ஃபுல் பிளாக்னாலும் கொடுக்கலாம், எப்படியோ வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் பிக்சலை வந்து கொஞ்சம் கூட்டி, லைக் சேம் 0, ஒரு 18 பிக்சல் அண்ட் தென் ஒரு 40 or 50 பிக்சல் 0 RGBA சேம் அதே கலர்.
கொடுத்தோம்னா 0,0,0 அதுவும் பிளாக் தான். பட் நம்ம வேணா கொஞ்சம் கூட்டிக்கலாமே. ஸ்லைடில் வந்துட்டு இங்கே 19 இருக்கு. என்ன அது என்ன கலர் வருது? ஒரு கலரும் இல்லை. ஒரு 0.90 அதே பிளாக் தான். சரி, என்னமோ அது என்ன வித்தியாசமோ கம்ப்யூட்டருக்கு தான் தெரியும். ஓகே ரைட். ஸோ இதை ஹவர் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இன்னும் ஒன்றுமே தெரியல. ஸோ லேசாக தான் ஹவர் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆர்ஜிபி வந்து வேற கலரில் வேணால் கொடுத்து பார்ப்போமா? இது ஏன் ஆர்ஜிபின்னு போட்டுக்கிட்டு. ரைட், ஓகே. நான் கொடுத்துருக்கேன். இங்கே தேவையில்லாமல் கம்மா போட்டிருக்கேன். என்ன பண்ண ஸோ தெரியுதா? 2 லேயராக அப்ளை ஆயிருக்குங்கிறது. மேலே கம்மியாக கீழே அதிகமாக. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஹவர். ஓகேவா? ரைட். ஸோ பாக்ஸ் ஷேடோ வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 2 லேயர் வச்சு பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்செட்டும் ஒரு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மல்டிபிள் ஷேடோஸ் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பிளர் எஃபெக்டோட ஒரு பாக்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ரைட். ஸோ பாக்ஸ்னாலே நம்ம வித் அண்ட் ஹைட்டு கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ வித் அண்ட் ஹைட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டிவ்ல தான் இருக்கும். ஸோ டிவ் நேம் வந்து சீனா. ஸோ டிவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் டிவ்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வித்து வந்து நான் எவ்வளோ கொடுத்துக்கிறேன்னா 100 பிக்சல். சின்ன பாக்ஸாக போகும். சேம் ஹைட்டு வந்துட்டு 250 பிக்சல். லைக் அது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக பார்க்கணுங்களா. அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அதில் லைட் ப்ளூ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ சின்ன அக்குவாக கொடுத்துப்போம். தென் இப்போ பாக்ஸோட ஷேடோ வந்துட்டு இப்போ என்ன கொடுப்போம்னா 10 பிக்சல் கொடுப்போம். அதான் அதுலேயும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 பிக்சல் சேம் அகைன் 10 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? ஸோ இதில் ஒரு பிளர் கொடுக்கறதுக்கு ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இந்த பிளரான கலர் வந்து அக்வாக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால லைட் ப்ளூ கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம். இது எதுவும் லேஸாக ஒரு மெர்ஜான கலர் அப்படி இல்லை. பட் இதை வேணால் நம்ம இப்படி கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்ஜிபி மூலியம் வந்துட்டு எனிவே நம்ம இஷ்டம் தான். ஸோ பாக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதை 250 பிக்சல் அதிகமாகிட்டு. எஸ், ஓகே. நான் இட்ஸ் கிளியர். அண்ட் தென் பிஆர் கொடுக்கல, அதனால தான் அது ஒட்டிக்கிட்டு நிற்கி. ஏன் பிஆர் எடுக்கலை? ஓகே, ஒரு எரரில் இருக்குது. ஸோ இப்போ பாரு, பட்டனை வேணால் எடுத்துரும். ரொம்ப ஆங்கிலியாக இருக்கு. ஓகே, லேஸாக ஒரு அழகான ஒரு பிளரா பாக்ஸ்க்கு எவ்வளோ நீட்டாக அழகாக ஜென்ரேட் ஆகிட்டு பார்த்தியா? ஸோ இது ஒன் டைப் ஆஃப் பாக்ஸ் ஷேடோ. ஸோ நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் அந்த லேயர் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு டிவ் போட்டுக்கலாம். டிவ் ஓகேவா? ஸோ டிவ்னு இருக்கனால இதோடது அப்படியே அப்ளை ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு வேணாம் நம்மளுக்கு. ஸோ ஒரு பிஆர் கொடுத்துட்டு இதுக்கு கிளாஸ் வந்து இது என்ன இதில் பண்ண போகிறோம்? இன்சர்ட் தானே. ஸோ இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோவா. ஸோ டாட் இன்சர்ட் பண்ணி அதில் சேம் அதே வித் ஹைட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஓரலாக அதை கொடுத்துக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ பாக்ஸ் ஷேடோ அதில் வந்துட்டு அதே 10 பிக்சல் அகெயின் திரும்ப 10 பிக்சல் ஆஃப்டர் ஆல் 5 பிக்சலுக்கு பிளர்
இப்போ கேரோலுக்கு மேலே ரெட்டு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அது என்னவா இருக்குன்னா இன்செர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்தியா வெளியே வராமல் உள்ள ஒரு கலராக வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்செர்ட். தெரியுதுல்ல நல்லா, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அட் லாஸ்ட்டாக ஒரு டிவ் லைக் வந்து மல்டிபிள் ஷேடோ வச்சு பார்த்துருவோம். லைக் ரெட்டு, க்ரீன், ப்ளூ, ரெயின்போ கலர் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம என்ன ரெயின்போவே என்ன கொடுத்து பார்ப்போமா? சிம்பிளாக ரெயின்போ கலர்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். 7 கலர்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது 4 மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோலாம் என்னால் டைப் பண்ண முடியல. ரெட், ஆரஞ்ச், எல்லோ 7மே கொடுத்தா தான் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டிவ் போடுவோம். ஓகேவா, 3 வச்சுருக்கிறேன். ஓகேவா, கிளாஸ் வந்து மல்டிபிள்னு கொடுப்போம். இல்லை ரெயின்போன்னு கொடுப்போம். ரெயின்போ. ஓகே, ஸோ டாட் ரெயின்போ. சேம் அதே வித் ஹைட். வித் ஹைட்டு கொஞ்சம் பெருசாக கொடுக்குமா? வித் வந்துட்டு ஒரு 200 கொடுக்கும். ஓகே ரைட், 200 இருக்கு. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிவ்வில் எல்லாம் இருக்கிறனால இதுவுமே எல்லாம் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு இதை தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். அதாவது ஹசீனாக்கு என்ன ஒன்று வச்சுட்டு இதை வந்து கிளாஸ் நேமில் ஜென்ரேட் பண்ணிடுவோம். இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ பிரீத்திக்கு எதுவும் அப்ளை ஆகலை பற்றியா? ஓகே, ஸோ வித் ஹைட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லேசாக தெரியனால ஆன்டி ஒயிட் கொடுப்போம், ஆன்டி கியூப் ஒயிட். ஸோ இந்த கலர் இல்லை ஒயிட்டே கொடுப்போமா? நல்ல இந்த டைம் பேடிங்கோட கொடுப்போம். ஓகேவா, ஒரு பார்டரில் கொடுத்துட்டா நம்ம ஒயிட்டை வந்து ஹைலைட்டாக பார்க்கலாம். ஸோ ஒயிட்டே இருக்கட்டும். வித் பார்டரில் 1 பிக்சல் ஆர்எல்ஸ் 2 பிக்சல் சாலிடில் பிளாக்காக இருக்கட்டும். இப்போ சுற்றி ஒரு பார்டர் லைன் வந்துட்டா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒன்றே இருக்கும். ரைட், 1. ஸோ பேடிங் வந்து ஒரு 15 பிக்சலாக இல்லை 5 பிக்சலாக கொடுக்கும். பேடிங் 5 பிக்சல். என்னடா கொஞ்சம் கேப் தான் நல்லா இருக்கும். ஸோ 15 கொடுக்கும். பாக்ஸ் பெருசாகுது, சரி 5லே இருக்கட்டும். ஓகேவா, அண்ட் தென் நான் மார்ஜின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதுவும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். மார்ஜின் வந்துட்டு இல்லை ஒரு 20 பிக்சல் ஸ்லைடில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தள்ளி வந்திருக்கு, அது நல்லா மார்ஜின் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டை அப்ளை பண்ணுவோம். பாக்ஸ் ஷேடோவில் எத்தனை பிக்சலில்? 5 பிக்சலில் கொடுக்குமா? 5 பிக்சல் 5 பிக்சல் ரெட், 5 பிக்சல் 5 பிக்சல் ஆரஞ்ச், எல்லோ, கிரீன். ஆரஞ்ச், எல்லோ, கிரீன். இன்னும் ஒன்றும் வரல. ஸோ நான் இங்கே கமா கொடுக்கல, தப்பாக கமா கொடுத்துருக்கணும். இல்லை, கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். எஸ், 5 பிக்சல் ரெட், 5 பிக்சல் ஆரஞ்ச், 5 பிக்சல் எல்லோ. மேபி 3 தான் ஓவராலோ. செக் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு தெரில, எரர் காமிக்குது. ஸோ மல்டிபிளுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, பிளர் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 3 பிக்சல் பிளர் ஆகுது. அண்ட் தென் ஒய் இட்ஸ் நாட் ரன்னிங். ஏன் எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து 5 பிக்சலுக்கு ரெட்டை மட்டும் எடுத்திருக்கோம் கரெக்டாக. இப்போ ரெட்டு மேலேயே ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோன்னு விழுந்துருக்கும். எல்லாமே இது எல்லாம் 5 பிக்சல். ஸோ இந்த 5 பிக்சல் மேலேயே தான் இருக்குது. இப்போ நான் அது 6ஆக மாற்றுற மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு தெரியும் பாரு, தெரியுதா?
5க்கு அடுத்து 6னாலும் ஆரஞ்சு. ஸோ நம்ம 5 5 கூட்டினா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கே வியூ ஆகும். ஸோ 5க்கு அப்புறம் ஒரு 10 கொடுப்போம். இப்போ வியூ ஆகுது பார்த்தியா? ஸோ இது 15, 20. சரி, இதுவரை போதும். இப்போ பாரு, இப்போ எப்படி இருக்கு பார்த்தியா? ஸோ ஒவ்வொரு பிக்சலாக கூட்டும் போது தான் நெக்ஸ்ட் லைனில் போய் ஸ்லைட் ஆகுது. இதையும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு இதை பிளர் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு 4 பிக்சலுக்கு நான் பிளர் பண்ணேன் அப்படின்னா நடுவில் ஆரஞ்சு மட்டும் பிளர் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். இன்கேஸ் நான் அதிகமாக பிளர் பண்ணுறேன்னு வையேன், 46 கொடுத்தேன்னு வையேன், எப்படி பிளர் ஆகிட்டு பற்றி அதை சுற்றி அப்ளை ஆயிரும். அது ஒரு இடம் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். இதுதான், அதனால தான் அது கம்மியாக கொடுத்துருக்கிற பிக்சலை பொறுத்து பிளர் பண்ணும்போது அழகாக வந்து வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் டிஸ்பிளே பண்ணணுமா உங்களுக்கு? எல்லாமே நான் ஓரளவுக்கு காமிச்சிட்டேன். வேறு எதுவும் புதுசாக உங்களுக்கு வேணுமா? இது ட்ரை பண்ணி காமிங்கண்ணே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அவ்வளோதான், கிளாஸ் ஓவர். ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதுவும் கேட்குன்னா சொல்லுங்கள். ஹசீனா கிளியர், இன்ஃபேன், ஜீவா, மலேஸ்ரீ, ஜீவாக்கு ஓகே, சச்சுகுமரன், மலேஸ்ரீக்கு ஓகே, ரைட், ஓகேடா. ஸோ எல்லாருக்கும் ஓகே தானே? ஸோ இதுவரை வரப்போகிற ஓகே இன்ஃபேன் ரைட், இதுவரை போகிற குவிஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில. பட் அட்டன் பண்ணலைன்னா இந்த லீவில் ஒன்றுன்னா உங்களுக்கு டிஸ்கிரைப் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு 2 days 3 days கிட்ட லீவ் இருக்குல்ல, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இப்படி ஒரு ஷீட்டில் எனக்கு இங்கே ஒரு இமேஜ், பக்கத்துலேயே இன்னொரு ஒரு இமேஜ், ஓகேவா? பிஆர் கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் வரும், பிஆர் இல்லாமல்னா பக்கத்துலேயே இமேஜ் வரும், ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு, ஒரு இமேஜ் வந்து எப்படி இருக்கணும்னா, நேற்று நம்ம வந்து ஒரு ஒயிட் ஷேடோ மாதிரி ஒன்று பார்த்தோம் பார்த்தியா? இந்த கான்செப்ட் நானே மறந்துட்டேன். இந்த சிஎஸ்எஸ் யூனிட்ஸும் வித்தும் வச்சு ஒன்று பார்த்தோம் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பார்த்தோம், ட்ராப் டவுன். எஸ், இதெல்லாம் வேணாம். லைக் இப்படி வந்து நான் ஹவர் பண்ணோன்னே இது எல்லாம் ஒரு ஃபோட்டோ வந்து ஆஷ் கலர் லைட்டாக ஒரு ஒயிட் ஷேட் அடிக்கும்ல, அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்து அந்த கோடு ஒரு ஃபோட்டோவுக்கு இப்படி வரணும். அடுத்த பக்கத்தில் உள்ள ஃபோட்டோவே இந்த பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு கலர், அதை ஹவர் பண்ணால் லைக் நான் யாரோ அப்படி ஃபோட்டோ மேலே வச்சா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ வர மாதிரி. ஸோ இந்த 2 கான்செப்ட் மட்டும் உங்களால் நீங்களாக தோணி பண்ணுங்கள். நாளைக்கு நான் கண்டிப்பாக ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் ஆயிரும். சப்போஸ் ரெக்கார்டிங்ஸ் வரலை அப்படின்னா உடனே இமிடியேட்டாகவே வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேவா? லைக் எனக்கு வரல, அப்லோட் ஆகும். நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரிமெம்பர் ஆகி டக்குனா தான் அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? இங்கே வந்து ஊர் விட்டு ஊர் இருக்கிறதுனால நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாளைக்கு கிளியர் பண்ணிடுவேன். சப்போஸ் நான் அனுப்பின ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு வேணால் அந்த ஷேடோவும் அண்ட் தென் என்னது அந்த இமேஜுக்கு உண்டான அந்த ஒயிட் ஆஷ் சொன்னீங்களா, அதையும் நீங்கள் கூட பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானும் இப்போ குரூப்பில் போடுறேன். ரெக்கார்டிங்ஸ் பார்த்து அந்த சின்ன அசைன்மெண்ட் என்னன்னு கேளுங்க. நான் ஒன்ஸ் அகெயின் அசைன்மெண்ட் என்ன இதுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனாக குரூப்லேயும் போட்டுருவேன், ஓகேவா? அந்த 3 days சேவில் முடிஞ்சால் பண்ணிட்டு வாங்க. அண்ட் தென் பண்ணிவிட்டு வந்து லைக் ஒவ்வொருத்தராக அன்றைக்கி சச்சுகுமரன் காமிச்ச மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் அப்லோட் பண்ண வேணாம். கொஞ்சம் நான் சர்ப்ரைஸாக வந்து திங்கக்கிழமை பார்க்கணே அப்படின்னு, அதனால் குரூப்பில் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. மண்டே வந்து ஸ்க்ரீன் ஷேர்லாம் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்னால் கேளுங்க, இன்னும் வைண்ட் அப் ஆகிக்கலாம்.